வெரி குட் அம்மு. டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி கொடு. உன்னோட டிஃபன் பாக்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு, ஓபன் பண்ணவே முடியல. கண்மணி, நீ ஓபன் பண்ணி கொடு. அம்மு, இங்க வா. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. Thank you, miss. அம்மு, என்ன அம்மு இது? உன்னால டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ண முடியலன்னா என்கிட்ட வர வேண்டியதானே? நீ ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட ஒழுங்கா பேச கூட மாட்டேங்கிற. என்ன ஆச்சு உனக்கு? உன்னதான் கேக்குறேன் அம்மு. அப்பாதான் உங்ககிட்ட தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லாங்க மிஸ். ஏன் பேசக்கூடாதா? கிளாஸ்ல இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நீயும். அதனால அவங்க எப்படி உங்க மிஸ் கிட்ட நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் நீயும் நடந்துக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப க்ளோஸா அவங்க கிட்ட பேசி பழகக்கூடாது, உங்களை டீச்சரா மட்டும் பார்த்தா போதும்னு சொன்னாங்க. உன் அப்பா அப்படிதான் ஏதாவது சொல்வாரு. நீ அதுக்காக அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது பாரு, நீ என் கூட இங்கே உட்காந்து சாப்பிடு, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல மிஸ், நான் இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸ்கூல் முடிஞ்சிருச்சா செல்லக்குட்டி? போலாமா? போலாம்ப்பா. ஓகேடா, கொடுங்க. பார்த்து இந்தாங்க. ஒரு நிமிஷம். ஹாய் மிஸ். ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க பண்ணேன்? குழந்தை கிட்ட போய் ஏதேதோ சொல்லி வச்சிருக்கீங்க. அவளை இங்க திரும்பி பார்த்ததுமே பழையபடி அவளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அம்மா முன்ன மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, ஒதுங்கி ஒதுங்கி போறா. அவளை கூப்பிட்டு ஏன்னு கேட்டா, அப்பா என்ன உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொன்னா.
நீங்க எப்படி அவளை என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லலாம்? அவள் உங்க கூட பேசக்கூடாதுன்னா நான் சொல்லல. தேவையில்லாம எதுவும் பேச வேணாம்னு தான் சொன்னேன். அவங்க உனக்கு வெறும் டீச்சர் மட்டும்தான், அந்த லிமிட்டோட நீ நடந்துக்கிட்டா போதும்னு சொன்னேன். மற்றபடி வேற எதுவும் நான் தப்பா சொல்லியே. எவ்வளவுதான் இருந்தாலுமே குழந்தைகிட்ட இப்படியெல்லாம் சொல்லணுமா? இப்பதானே சொல்றதுக்கான அவசியம் வந்துச்சு. இப்பவும் நான் இதை பத்தி சொல்லலன்னா குழந்தை அவன் மனசுல எதுவும் நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்புறம் எதுவும் நடக்கலன்றப்ப ரொம்ப கஷ்டப்படுவாள்ல. அதான் இப்போல இருந்தே அவ பழகிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீங்களுமே உங்களோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நினைச்சு அம்மா கிட்டே நடந்துக்கோங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மு கிட்ட நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. ஸ்டூடெண்டோட விஷயத்துல எந்த வகையிலயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு அவ வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ஆனா எனக்கு என் பொண்ணு. ஒரு விஷயம் அவளை ஹர்ட் பண்ற மாதிரி நடக்க போகுதுன்னா அதுல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் செய்வேன்.